தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் முதலமைச்சரானால் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் 2026 தமிழக சட்டசபை தேர்தலை குறிவைத்து களத்தில் இறங்கியுள்ளார். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக நடிகர் விஜய் பொதுவெளிக்கு வரவில்லை. இவர் பொதுவெளிக்கு வராததால் கட்சியே குழம்பி போய் கிடக்கிறது. யார் சொல்வதை கேட்பது என்ற நிலை உள்ளது. நடிகர் விஜய்க்கு அடுத்தாப்பில் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே அங்கு கிடையாது. கட்சியே கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாப்புல. இன்றைக்கி கட்சியே கட்டுப்பாடு இல்லை. கட்சியை நிர்வாகம் பண்ண முடியல. இன்னும் கட்சியை கட்டமைக்க முடியல. கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட முடியல. கட்சியே கட்டமைக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது இவர் தமிழகத்துக்கு முதலமைச்சரானால் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துருப்பாப்புல. ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாப்புல. இந்த அமைச்சர்கள் தான் எல்லா துறையும் பார்ப்பாங்க. அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க என்ன வேண்டுமானாலும் பண்ணுவாங்க. ஊழல் எல்லாமே மலிஞ்சிருக்கும். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கெட்டிருக்கும். அதை விஜய் கண்டுக்க மாட்டாப்புல. ஏன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். அடுத்தது சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும். 50 நாள் நடக்குதுன்னா 50 நாள் அந்த கூட்டத்தொடரில் அவர் கலந்துக்க மாட்டாப்புல. ஏதாவது ஒரு நாள் தான் கலந்துக்குவாப்புல. அதுவும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாப்புல. ஒரு முதலமைச்சர் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சட்டசபை கூட்டத்தொடரில் அமர்ந்திருக்கும். அந்த மாதிரிலாம் அமர்ந்திருக்க மாட்டாப்புல. 50 நாள் கூட்டத்தொடர்னா 50 நாளில் கலந்துக்கணும். 50 நாளில் விஜய் தொடர்ந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உட்காந்துருக்க மாட்டாப்புல. எந்த மசோதா மீதும் அவருக்கு பேச தெரியாது. எந்த உறுப்பினர்கள் கேள்விக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாது. அவர் எழுதி கொடுத்தா தான் வாசிப்பாப்புல. அந்த மாதிரி நிலைமை. அதனால் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆட்சி நிர்வாகம் சீர்குலைஞ்சிடும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும். லஞ்ச லாவண்யம் அதிகமாகும். ஊழல் அதிகமான ஆட்சியாக இருக்கும். அதுதான் உண்மை.